விவசாயிகளை போற்றுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள். விவசாயத்தை ஊக்குவிப்பது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மக்களுடைய இந்த பகுதி மக்களுடைய 60 ஆண்டு கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய முதலமைச்சராக இருந்தபொழுது கிட்டத்தட்ட 90% இந்த பணியை அவர் நிறைவேற்றி கொடுத்திருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் கடந்தும் கூட இந்த திட்டத்தை கிடப்பில் போடுறதுல தான் கவனமாக இருந்தார்கள். அப்புறம் விவசாயிகள்லாம் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யாமல் சரியான குட்டைகளை கணக்கெடுக்காமல் அது ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான அந்த கூட்டணி இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் அனைத்து குட்டைகளும் அனைத்து குளங்களும் நிரப்பப்படும். அதன் மூலம் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு தண்ணீர், குடிக்கான தண்ணீர், அதே போல் கால்நடைகளுக்கு பராமரிப்பான தண்ணீர் வசதியானது செய்து கொடுக்கப்படும் என்ற அந்த அருமையான வாக்குறுதியை அவர்களிடத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். மோடி ஐயா அவர்கள் விவசாயத்தை போற்றுகின்றவர். விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் சன்மான நிதியாக விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடத்திற்கும் கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடந்தோறும் சன்மான நிதியானது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இதிலெல்லாம் பல பேர் பயனாளிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை நம்மளுடைய பாண்டி ஆறு, இந்த பாண்டி ஆறு, புன்னம்புலா ஆறு, இதை பில்லூர் வழியாக பவானி ஆற்றில் சேர்த்த வேண்டும். இது 1965லேயே இந்த திட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த திட்டமானது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. அந்த ஒப்பந்தமான கையெழுத்தை பல்வேறு காரணங்களாக அதை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. இதனுடைய அவசியம் இப்பொழுதுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா பவானி ஆறு தான் இந்த பகுதிக்கு ஜீவாதாரம். அந்த பவானி ஆறை காக்க வேண்டும். பவானி ஆறை காக்கணும்னா அங்கே வீணாக கடலில் போகிற தண்ணியை இந்த பகுதியில் கொண்டு வந்து சேர்த்த வேண்டும். விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். மக்களையும் பாதுகாப்பதற்கு அந்த தண்ணீர் தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக உங்களுடன் இருந்து 3 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்போம் என்ற அந்த உத்தரவாதத்தை நான் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறேன். சகோதரர்களே, இந்த திட்டம் இந்த பகுதியில் வரும்பொழுது இந்த நம்மளுடைய விவசாயிகள் போற்றுவார்கள். விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழிந்தால் இந்த பகுதியினுடைய பொருளாதார முன்னேற்றம் உருவாகும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை 3 ஆண்டுகளில் முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து 3 ஆண்டுகளில் முடித்து வைப்போம் என்ற வாக்குறுதியும் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.